நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமி முறுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லி பாராட்டிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்சம் குடு என்னது இன்னும் கொஞ்சம் குடு அப்படின்னு கேட்டாரு. அந்த அம்மாவுக்கு பக்கம் வந்துடுது. நான் அதுக்காக வச்சிருக்கேன், நான் வியாபாரத்துக்கு நான் போட்டு இதை பிழைக்கிறதுக்காக வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் விளையாட்டு பசங்க கேட்கறதுக்காக வச்சிருக்கேன், நான் தரமாட்டேன் போனது இவர் பெரிய கோவம் வருது. வாழ்க்கை வரலாறு முழுவதும் எல்லாரும் படித்தவர்கள் இருப்பீங்க பெரியவங்க, நானும் புறம் படித்தவன் தான். பெரியவாக்கு கோபம் இந்த இடத்துல மாத்திரம் வருது. தரமாட்டேன்னு போன்னு அந்த அம்மா சொன்னதும் இவருக்கு மேக்சிமம் கோபம். இவருக்கு வந்து மேக்சிமம் கோபம் இருக்குல்ல, நம்ம மினிமத்தோட குறையா இருக்கு, கம்மியா இருக்கு. நமக்கு ஒரு மினிமம் கோபம் இருக்கும் இல்லையோ, அதை விட கம்மியா இருக்கு. அது என்ன கோபம்னு கேளுங்க. அந்த அம்மா என்ன சொல்லுச்சு, உனக்கு தரமாட்டேன் போ வியாபாரத்துக்கு. தரமாட்டேன்னா பெரியவா பேசும்போது கொஞ்சம் கேப் விட்டு பேசுவா. தரமாட்டேன்னு சொன்னா நான் வரமாட்டேன் போ, இதுதான் கோபம். இவ்வளவுதான் மேக்சிமம் கோபம். ஓஹோ, இது லைஃப் பூரா படிச்சு பாருங்க, ரிசர்ச் பண்ணுங்க. அவர் கோவப்பட்டதா இன்சிடென்ட் இருக்கு, அது பிறவி, அது வாழ்க்கை. வரமாட்டேன் போன்னு அதுக்கு இந்த அம்மா ஒன்று சொன்னாங்க. இந்த அம்மா நீ வரமாட்டேன்னு நான் என்ன செய்யுது, நீ பெரிய மடாதிபதி, நீ பல்லக்கில் வருவே, உனக்கு இங்கே சொல்லி பூஜை வச்சு நான் இங்கே சொல்லி வரவேற்பு சொல்லி போவையா. இவர் காமம் வந்துச்சார். அதுக்கு 12வது நாள் காட்சி மடத்திலிருந்து அழைப்பு வருகிறது. ஓஹோ ஓஹோ, மடத்துக்கு வந்து இவங்க 13வது வயசுல அந்த பீடத்தை ஏற்கிறார்கள். முன்னிருந்த அந்த லட்சுமிகாந்தர் சித்தி அடைந்தார். இவர் தான் அந்த பதவியாக இருக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அந்த பதவியாக இருக்கிறார். பஜகோவிந்தம்ங்கிற இசை இருக்கோ இல்லையோ, அதுக்கு அந்த காதில் ஒலிக்கிறது. 2.5 கலக்கிறார் அந்த நாதத்தோட. பெரியவாக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே सम्प्राप्ते सन्निहिते काले सम्प्राप्ते सन्निहिते काले नहि रक्षति दुर्गलने भज गोविन्दं गोविन्दं भज मूढमते पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी रतरे शयनम् इह संसारे बहुदुस्तारे इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाचि मुरारे कृपया पारे पाहि मुरारे भज गोविन्दं गोविन्दं भज मूढमते गुरुचरणाम्बुज निर्भर भक्तः संसारादचिरात् भवमोक्तः सेन्द्रियमानसं नियमादेवं सेन्द्रियमानसं नियमादेवं द्रक्षसि निच हृदयस्थं देवं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले सम्प्राप्ते सन्निहिते काले नहि रक्षति दुःखहरणे भज गोविन्दं गोविन्दं भज मूढमते गोविन्दं भज मूढमते गोविन्दं भज मूढमते. பாத யாத்திரையாக பாரதம் முழுவதும் செல்கிறார்கள். இளையாத்தங்குடியில முகாம், அங்கே குரு பூஜை மிக சிறப்பாக நடத்துறாங்க. வடவாம்பலத்தில் ஒரு அற்புதம். இந்த முந்தின 66 67 சொன்னல, வடவாம்பலத்தில் என்ன ஒரு பெரிய அற்புதம்னு கேட்டா, ஒரு இடத்தை தோண்ட சொல்கிறார்கள், தோண்டுகிறார்கள், தோண்டி கொண்டே போகிறார்கள். அந்த உள்ள இருந்து ஒரு ஒலி கேக்குது, சதாசிவ ஒலி, சிவ ஒலி கேக்குது. எப்படி கேக்குது? ஓம் நம சிவாய ஓம் சதா சிவாய ஓம் சதா சிவாய. அப்ப மகா
மகாபெரிவா என்ன சொல்றாரு, 58வது பீடம் நம்மளுடைய ஆத்ம போதேந்திர சுவாமி அடங்கி இருக்க இடம் இதுதான். அது சித்தியான இடம் என்று அதை எழுதி சாசனம் எழுதி வைக்கிறார். இப்படி மடத்துக்கு எவ்வளவு அற்புதங்களை பண்றாங்க. மிக முக்கியமாக அவருடைய வரலாறு நான் சொல்ல நினைக்கிறதுன்னா, 2 மகாக்களும் ஒன்னா சந்திக்கிறாங்க. நம்ம நாட்டுல மகா எல்லாம் யார் யாருங்கிறது, மகாகவி பாரதி, அது மகாத்மா காந்தி, அதுபடி மகா பெரியவா, இவருடைய சிந்தனை எல்லாம் ஒண்ணு திரட்டு அவர்களுடைய இணைப்பு என்ன இருக்குன்னு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணணும். ஒண்ணு முக்கியம், 4 விஷயம் சொல்றேன் கிடைச்ச நேரத்துக்குள்ள. மகா பெரியவாக்கும் இவருக்கும் உள்ள தொடர்பு, தனுஷ்கோடியிலே முகாமிட்டு இருக்கிறாங்க நம்ம பெரியவா. ஆமா, அந்நிய துணி பகிஷ்கார செய்தி காந்தியடிகள் அறிவிச்சார் இல்லையா? ஆமா, அது பிடிச்சிருக்கு யாருக்கு, நம்ம பெரியவாக்கு. உடனே என்ன சொல்றாரு ஒரு வார்த்தை, எனக்கு அது பிடிச்சிருக்குது, நாம மடத்து சன்னியாசிகள் வாங்கியிருக்கிற மில்லு துணியை நம்ம எரிக்க முடியாது, அதை கடலில் எரிந்து விடுங்கள், கதரை வாங்குங்கள், கதரை வாங்குங்கள். சொன்னவர் யாரு? மகா பெரியவா. அது நல்ல ஞாபகம் இருக்கணும். அது கதரை பத்தி பேசும்போது அதை பத்தி சொல்லணும். அப்ப கதரை வாங்குங்கள், அதை காஷாயத்தில் முக்குங்கள். அதுல கதர் தேசியமாக இருக்கட்டும், அந்த காஷாயம் தெய்வீகமாக இருக்கட்டும். தேசியமும் தெய்வீகமும் சேரட்டும். இந்த இடத்துல காந்தியும் நம்மளுடைய காஞ்சிபுரம் ஒன்னா சேர்ந்து. இன்னொரு இன்சிடென்ட், மிக முக்கியமான இன்சிடென்ட். பாலக்காட்டுல நல்லிச்சரிக்கிற இடத்து பக்கத்துல மாட்டுக்கொட்டாய் கிட்ட காந்தியும் அவரும் சந்திக்கிறாங்க. சந்திப்பு அப்படியே பல புத்தகங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன், அரைகுறையா சொல்லல. சந்திச்சு 3 மணி நேரம் பேசுறாங்க, 4 மணி நேரம் பேசுறாங்க. இவர் சான்ஸ்கிரிட்ல, அவர் ஹிந்தியில, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜாஜி தான் கடைசியா சொல்றாரு 6:30 மணி ஆச்சு, 6க்கு மேல காந்தியடிகள் சாப்பிட மாட்டாங்க போய் சொல்லி ஞாபகப்படுத்துறதும். அப்போ காந்தி மென்மையா ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன அழகான வார்த்தை. காந்தி சொன்ன ஒரு வார்த்தை சொன்னா உலகின் தலைவிதி இல்லை என்ன சொல்ல, எனக்கு ஆன்மாவுக்கு வேண்டிய உணவு கிடைத்து விட்டது. ஆன்மாவுக்கு வேண்டிய உணவு கிடைச்சு நம்ம காஞ்சி காமகோடி பெரியவாட்டுக்கு சொல்லி சொல்லிருக்க. 2வது இன்சிடென்ட். 3வது என்ன, காந்தி வாங்கி தந்த அற்புதமான அகிம்சை சுதந்திரத்தை பற்றி நம்மளுடைய மகா பெரியவா சொன்ன கருத்து என்னன்னு சுதந்திரத்தை அன்னைக்கு பேசணும். கண்டிப்பா அதை பேசினா நமக்கு எல்லாம் அற்புதம். என்ன சொன்னார், அந்நியன்றது விடுதலை பண்ணிட்டோம், காந்தியினுடைய அகிம்சை நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்துட்டது, நம்ம பெற்றுட்டோம். இதுக்கு ஒன்னே ஒரு கருத்தாக நான் சொல்ல விரும்புறேன். சுதந்திரத்தன்னைக்கு யார் யார் என்ன சொன்னா அப்படின்னு ஒண்ணு உண்டு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார், யார் யார் என்ன சொன்னான்னு எனக்கு நான் ஒரு தனியா சொன்ன சுதந்திரத்தை அன்றுன்னு போட்டு ஒரு சப்ஜெக்ட் பண்ணணும். ஆமா, யார் யார் ராதாகிருஷ்ணன் சொன்னது பத்தி சொல்றேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னா தெரியுமா, இன்று நமக்கு இரவு சுதந்திரம் கிடைத்து விட்டது, நாளை காலையில இருந்து நாம செய்யற குற்றங்களுக்கு வெள்ளக்கார மேல பழி போட முடியாது. நியாயம் தானே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியவாட்டு வரும் காஞ்சிபுரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்ல தெரியுமா, அந்நியரிடமிருந்து விடுதலை பெற்று விட்டோம், ரொம்ப சந்தோஷம். 5 புலனிலிருந்து என்று விடுதலை பெறுகிறோமோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம். கண்ணிலிருந்து, காதிலிருந்து, மூக்கிலிருந்து, மெய்யிலிருந்து, வாயிலிருந்து அங்க சுதந்திரம் பெறணும். இன்னைக்கு எந்த குற்றத்தை யார் எங்கே என்ன வகையில் செய்தாலும், எத்தனை வழக்குகள் இருந்தாலும் ஆய்வு நடத்துங்க, இதை கடைபிடிக்காதாலதான் இருக்கும் கண்டிப்பா இது. அப்ப காந்தியடிகள் மறைவில் ஒண்ணு சொல்றாங்க. காந்தியடிகள் மறைவுக்கு பெரியவா என்ன சொன்னா, அதை கொஞ்சம் திக் பண்ண 2 மகா இல்ல, 2 யோசிச்சு பார்க்கணும். என்ன சொன்னார் தெரியுமா, வேற ஒண்ணு சொல்ல. காந்தி வெறும் படத்துக்கு பூஜை பண்ணாதீங்க, வெறும் பாட்டு பாடி பூஜை பண்ணாதீங்க, தியாகம், தபஸ், உறுதி. தபஸ்க்கு அவர் சொன்ன வார்த்தை சொல்றேன், அப்படியே போடுறேன், நான் வேற வார்த்தை கூட போடல. தியாகம், தபஸ், உறுதி, இந்த 3ஐயும் நீங்கள் கடைபிடித்தால் காந்தி படத்தை கூட நீங்க கும்பிட வேண்டாம். இந்த 3 தான் காந்தி. உண்மைதானே, இந்த 3 தான் காந்தி. பாரதியார் சொன்ன மாதிரி இல்ல, அது மாதிரி மகாகவி பாரதிக்கு நம்ம மடத்துக்கு தொடர்பு உண்டு. நான் ஆய்வு நடத்துல புதையல் கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைச்சது கதைக்குள்ள அருமையான புஸ்தகம். என்ன தெரியுமா, 1916வது வருஷம் மகாகவி பாரதி ஒரு கடிதம் எழுதுகிறார் படத்துக்கு. அருமையான கடிதம். என்ன எழுதுறாரு தெரியுமா, நவராத்திரி விழாவை பற்றி ஒரு பப்ளிசிட்டி பார்த்தேன் இங்கிலீஷ் பத்திரிகையில. அது வேதாந்த விஷயங்களை எழுதியிருக்கீங்க, யாரு பெரியவா தலைமையில. அந்த வேதாந்த விஷயத்துக்குள்ள விளம்பரத்துல வேதாந்தத்தை சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். அதை சேர்த்து எழுதியிருக்கீங்க, அதற்காக என்னோட வாழ்த்துக்கள் மகாகவி பாரதி. அதே மாதிரி எனக்கு ஒன்று தோணுது, நமக்கு எல்லாம் பொய்டிக் ஜஸ்டிஸ் மாதிரி ஒன்று தோணுது சொல்றேன். இப்ப பிடியரசு திட்டம் இருக்கு இல்லையா, முதல்ல ஆரம்பிச்சு வச்சது இவரு. இப்படி ஆரம்பிக்க போறாருங்கிறது முதலே தெரிஞ்சது மகாகவி பாரதியாருக்கு. செல்லமா வச்சிருந்த அரிசி இருக்குல்ல, பிடியரசி எடுத்து குருவிகளுக்கு போட்டார். இவருக்கு பிடியரசு திட்டம் பெரியவாக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் தெரியுமா, பிடியரசு திட்டம். ஆமா, கண்ணதாசன் ஒரு முறை அங்க வந்திருக்கும் போது ஒரு அழகான கேள்வி கேட்டார். பணிஞ்சு கேட்டாரு. பெரியவர்கள்ட்ட பணிகிறது கண்ணதாசனுக்கு இயல்பாக வந்து நல்ல குணம். அங்க சொல்லி வச்சு கேட்பாரு, அது பிடியரசி எடுத்துப்பாரு, பிடிச்சுப்பாரு, எது இருதய மாதிரி இருக்கோ இல்லையோ, அரிசி நீ குவான்டிட்டியில முக்கியம், குவாலிட்டி தான் முக்கியம். நீ கொடுக்கும் போது இதயபூர்வமாக நீ கொடுக்கிறாய், இதயத்தை கொடுக்கிறாய், கொடுக்கணுங்கிற புத்தி வந்துடும். மகாகவி பாரதி இதை முன்னாலே புரிஞ்சுக்கிட்டு பிடியரசு திட்டத்தை ஆதரிச்சாரோ அப்படி நினைக்க வேண்டிய அளவுக்கு மகாகவி பாரதிக்கும் மகாத்மாவுக்கும் மகா பெரியவர்களும் பெரிய தொடர்பு இருக்கு. இன்னொன்னு, பெரியவாக்கு பிடிச்ச ஸ்தலம் ஒண்ணு உண்டு. பிடிச்ச ஸ்தலம் எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்ச ஸ்தலமா தான் இருக்கும். சுருட்டப்பள்ளி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சுருட்டப்பள்ளி, சுருட்டப்பள்ளி போயிருக்கியாடா, அங்க கச்சேரி பண்ணுவேன், எல்லா ஊரும் போயிருப்பியே, அங்க போனியா கேட்டார். போயிருக்காரு. உடனே மெட்ராஸுக்கு வராம சுருட்டப்பள்ளி போயிட்டேன்.
போயிட்டு கோயிலில் போய் இங்கே தரிசனம் பண்ணிட்டு பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு மறுநாள் மெட்ராஸுக்கு வரல, காஞ்சிபுரம் போயிட்டு. காஞ்சிபுரம் பெரிய மேலே இருக்க அவ்வளவு நேரம் எங்கிறது போயிட்டேன். சுருட்டப்பள்ளி போயிட்டு வந்து பஸ் டிக்கெட்டாக கட்டுறது, அதானே டைரியாக கட்டுறது, அது ஆல்பத்தியாக கட்டுறது. சுருட்டப்பள்ளிக்கு போயிட்டு வந்து என்கிட்ட இருக்காடு என்ன தெரியுமோ ஒரு பாட்டு. அந்த கோலம் 12 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய சிவன் இருக்காருல்ல, அம்மா மடியில் பிடிச்சு படுத்திருக்காருல்ல. நான் சுருட்டப்பள்ளிக்கு போயிருந்தேன். உங்க அனுகிரகத்துல தமிழுக்கு ஒரு பாட்டு கிடைச்சது. ஆனா பள்ளி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டது ஏன் பள்ளி கொண்டிரையா பாட்டு தான் நமக்கு ஞாபகம் வரும். ஏன் பள்ளி கொண்டிரையான்னு அருணாச்சல கவிராயர் அற்புதமாக கேட்டு வச்சார் இங்கே நம்ம ஸ்ரீரங்கத்துல. ஆக நாங்க இங்க சுருட்டப்பள்ளிக்கு போயிருக்கும்போது ஏன் பள்ளி கொண்டீரையா நமசிவாயா, நீ ஏன் பள்ளி கொண்டீரையா பாட்டு ஆரம்பிச்சுட்டு பல்லவி போட்டேன். கீழே உள்ள விஷயம் சேர்க்க கிடைக்க மாட்டேங்க. ஏன்னா களைத்ததற்கு காரணம் நிறைய உண்டு. யாருக்கு? ரங்கநாத பெருமானுக்கு. ஆனா சிவபெருமானுக்கு களைப்புக்கு காரணமே கிடையாது. காரணத்தை திருவிழா புராணத்தை தேட வேண்டியிருக்கு. தேடி கண்டுபிடிச்சு எழுதின பாட்டு பெரியவா முன்னால சமர்ப்பிச்சேன். இப்போது உங்கள் முன்னால சமர்ப்பிக்கின்றேன். ஏன் பள்ளி கொண்டீரையா, ஏன் பள்ளி கொண்டீரையா நம சிவாய, ஏன் பள்ளி கொண்டீரையா, ஏன் பள்ளி கொண்டீரையா நம சிவாய, ஏன் பள்ளி கொண்டீரையா. சென்னை திருப்பதியில் பாதி நடுவினிலே, சென்னை திருப்பதியில் பாதி நடுவினிலே அன்னை சிவகாமியின் அழகு மடியினிலே, சென்னை திருப்பதியில் பாதி நடுவினிலே அன்னை சிவகாமியின் அழகு மடியினிலே பள்ளி கொண்டீரையா நம சிவாய, ஏன் பள்ளி கொண்டீரையா. திருவிளையாடல்களை திருவிளையாடல்களை தினமும் தில்லை நடன களை மூன்று புறமும் எரித்ததற்போம் தமிழ் சான்றோன் கீரனின் முறை மூன்று புறமும் எரித்ததற்போம் தமிழ் சான்றோன் கீரனின் முறை பூசை செய்த வள்ளிமயவான் மகள் ஆசை தந்த களை பூசை செய்த வள்ளிமயவான் மகள் ஆசை தந்த களை மாசிலாத தென் மதுரை மாமகள் மனமும் தந்த மகிழ்வோ, மாசிலாத தென் மதுரை மாமகள் மனமும் தந்த மகிழ்வோ. தோடுடைய செவியன் விடை ஏறியோர் பாடல் கேட்ட ரசிப்போர், தோடுடைய செவியன் விடை ஏறியோர் பாடல் கேட்ட ரசிப்போர். பாடும் அடியவரை தேடி அருள்வதில் பரமன் கொண்ட களை பாடும் அடியவரை தேடி அருள்வதில் பரமன் கொண்ட களை தாள முடுக்கை தனை இசைத்த களை சபையில் புகழ் மிதப்போ உமை நடனம் எதிர்ப்போம். சூருட்ட பள்ளி தேவி பூமடியில் காதல் மயக்கமோ, வேதவல்லி முகம் காண விருப்பமோ, பள்ளி கொண்டீரையா. சூருட்ட பள்ளி தேவி பூமடியில் காதல் மயக்கமோ, வேதவல்லி முகம் காண விருப்பமோ, பள்ளி கொண்டீரையா. நம சிவாய, ஏன் பள்ளி கொண்டீரையா, ஏன் பள்ளி கொண்டீர், ஏன் பள்ளி கொண்டீர் நீலகண்டா. அற்புதமான சம்பவம். அவனால் பாடும்போது காட்சி மடத்துல பெரியவாவும் சயனத்துல இருந்தா, பெரியவா சயனத்துல இருந்து கேட்கும் மாதிரி சந்தர்ப்பம் எனக்கு வச்சது. பாருங்க, சங்கர சயனம்னு போட்டிருக்கு நம்மளுடைய சுருட்டப்பள்ளியில. அதை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்தேன்.
உங்கள் விஜய். இன்னொரு முக்கியமான பாட்டு, அதை பாடி முடிச்சு நிகழ்ச்சியை நிறைவேற்றுறேன். ஏன்னா நான் 3-4 பகுதி 4 பாகம் உண்டு. இன்னைக்கு கிடைத்த நேரமே வாய்த்த நேரம் இறைவன் கொடுத்த நேரமாக கருதி இந்த 10 நிமிஷத்துல முக்கியமான விஷயம். நிகழ்ச்சி முடிச்சது ஒரு நாள் பார்க்கும்போது எல்லாருக்கும் மாலைகள் எடுத்து போட்டார், எனக்கு ஒன்றும் போடலை. எனக்கு ஒன்றும் போடலைன்னு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தலையில இருந்த அந்த வில்வ மாலை இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி போட்டார். போட்டு வாங்கிட்டேன். இப்போ ஆசுகவியாக ஒன்று பிறந்தது. இது நான் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் உள்ள நம்மளுடைய மக்கள் எல்லாம் எழுதி வாங்கிக்கிறாங்க. நீங்களும் ஒரு முறை கேட்டாலும் நீங்க எழுதி வாங்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? ஒரு தடவை கேட்டாலும் எல்லாருக்கும் பாடாகும், ஷார்ப் எல்லாரும் இல்லையா? நான் ஒரு தடவை சொல்லிட்டு வரேன். அவருக்கு பெரியவளை பத்தி பாடின ஆறுமுகம். நாமெல்லாம் அவர் பேரு சுவாமிநாதன். நாமெல்லாம் பார்க்கும்போது ஒரு முகமாக பார்த்தால் ஒரு முகம் தெரிகிறது, ஆனால் பார்த்தால் எனக்கு 6 முகம் தெரிகிறது. என்னன்னு கேட்டா, அம்மையிடம் வரம் கேட்கும் குழந்தை முகம் ஒன்று, அம்மையிடம் வரம் கேட்கும் குழந்தை முகம் ஒன்று, அன்பருக்கு அருள் கூட்டும் குருவின் முகம் ஒன்று, அன்பருக்கு அருள் கூட்டும் குருவின் முகம் ஒன்று, செம்மையுரு ஹிந்து மத தலைவர் முகம் ஒன்று, செம்மையுரு ஹிந்து மத தலைவர் முகம் ஒன்று, சித்தாந்த ஒளி நல்கும் ஞான முகம் ஒன்று, சித்தாந்த ஒளி நல்கும் ஞான முகம் ஒன்று, தம்மையே தாம் இழந்த தியாக முகம் ஒன்று, தம்மையே தாம் இழந்த தியாக முகம் ஒன்று, தாய் போல கருணை தரும் அன்பு முகம் ஒன்று, தாய் போல கருணை தரும் அன்பு முகம் ஒன்று, நம்மிடையில் காட்சி தரும் 6 முகம் என்று, நம்மிடையில் காட்சி தரும் 6 முகம் என்று, நமஸ்காரம் புரிகின்றோம் பெரியவரை இன்று, நமஸ்காரம் புரிகின்றோம் பெரியவரை இன்று, நம்மிடையில் காட்சி தரும் 6 முகம் என்று, நமஸ்காரம் புரிகின்றோம் பெரியவரை இன்று, 6 முகம் என்று வணங்கிடுவோம் நன்று. இது பாடின என்ன பண்ணார்? அவரை பத்தி எல்லாம் பாடியிருக்கேன், திருப்புகழ் பாடியிருக்கேன். அது திருப்புகழ் பாடின அந்த புகழை தனக்குன்னு எடுத்துக்கல. அதுதான் பெரியவாளுக்குள்ள லட்சணம். அவன் என்ன சொன்ன, அவனே ஆர்வம்னு ஒரு பாட்டு போட்டான் அப்படின்னு ரைட்டா எடுத்துட்டார் அந்த விஷயத்தை. அப்ப அன்னைக்கு பாட்டு மும்மணி கோவை ஒரு பாட்டு, அதில் உள்ள விஷயத்தை மாத்திரம் போய் சொல்றேன். அம்பிகை காமாட்சி, உனக்கு நான் ஏதாவது காணிக்க கொடுக்க வேண்டாமா? இந்த பாட்டு பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. பாட்டில் உள்ள விஷயம் நான் சொல்றேன். என்ன கண்ணு, எல்லாரும் சென்னையில இருந்து வர்றவா, உனக்கு என்ன கொண்டாரா? தங்க நகைகள் போடுறா, அல்ல கேஷ் கொண்டு போடுறா. சில பேர் நீ காஞ்சிபுரத்துக்காரி, நீ பார்க்காத பட்டு புடவையா, உனக்கு பட்டு புடவை எடுத்து கொடுக்குறா. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்று கொடுக்குறா. நான் தருவதற்கு ஒண்ணும் இல்லை அம்மா, என்கிட்ட தர்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுக்காக நான் ஏழையா வந்திருக்கேன். ஆனா என் மனசு நான் ஒரு பொரிய பொருள் கொண்டாந்துருக்கேன். உன்னிடம் காமாட்சியாகி உன்னிடம் இல்லாத பொருள் ஒன்று கொண்டாந்து. என்ன? நீ லோக நாயகி ஆனாலும் காமாட்சி ஆனாலும் ஒரு விஷயத்தில் நீ பரம ஏழை. என்ன? அதுல நான் தான் டாப். எதுல ஏழை தெரியுமா? உன்கிட்ட கிடையவே கிடையாது ஒரு பொருள், அது என்கிட்ட நிறைய இருக்கு. என்ன தெரியுமா? உங்ககிட்ட கவலை என்பதே கிடையாது. நீ நிம்மதி ஈஸ்வரி. என்கிட்ட கவலையை தவிர வேற ஒண்ணும் கிடையாது இல்லையா? என் நெஞ்சு நிறைய இருக்கிற கவலைகளை முன்னால் எழுதி வைக்கிறேன். நீ இடது கால் பெருவரலால், அம்பாளுடைய இடதுகால் பெருவரலுக்கு சக்தி ஜாஸ்தி. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அது இடதுகால் பெருவரலால் கவலைன்னு எழுதி வைக்கிறனோ இல்லையோ, அதில் மத்தியில் உள்ள வானாவை மட்டும் நீ அழிச்சு விடு, பிறகு நான் படித்து பார்ப்பேன், அது கலை என்று வரும், அதை வளர்க்க அருள் செய்யும் மாதான்னு பாட்டு. எனக்கு நான் வேற எதுவும் நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேம்மா. ஒண்ணு கேட்பேன். என்ன தெரியுமா? எனக்கு காண கண்ணை கொடுத்தேன், உன்கிட்ட வரமே கேட்க மாட்டேன். பெரியவா சொன்னா காமாட்சி என்ன கேட்கணும் தெரியுமோ? ஒண்ணுமே கேட்கக்கூடாது. அதுதான் பெரிய பிரேயர். ஏன்னா நமக்கு என்ன வேண்டும் என்று நமக்கு தெரியாது, அவளுக்கு தான் தெரியும். அவ கொடுப்பா. காண கண்ணை கொடுத்த, கேட்க காதை கொடுத்த, நுகர மூக்க கொடுத்த, பேச வாக்கு கொடுத்த, சிந்திக்க அறிவை கொடுத்த, வழங்க மனசை கொடுத்த, இவ்வளவையும் கொடுத்தது காணாதுன்னு தீர்க்க ஆயுச வேற கொடுத்துருக்கேன் இல்லையா? இதுக்கப்புறம் உன்கிட்ட வரம் கேட்குவா. இதுக்கப்புறம் வரம் கேட்ட எப்படி தெரியுமா? 1000 ரூபாய் பக்ஸேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வாசல் வரைக்கும் ஒருத்தன் போயிட்டு வந்து டீ குடிக்க 2 ரூபா, சாயா குடிக்க தனியா கொடுங்கன்னு கேட்டா என்ன அசிக்குமோ? அவளை அசிக்கும் தாய். உன்னிட கேட்க மாட்டேன். ஒரு அருமையான பல்லை உண்டு, எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றும் இதன் எனக்கு வலி. உண்மையான பக்தி என்னன்னா கேட்கவே கூடாது, நினைக்கணும். அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை நமக்கு. ஏன்னா நம்ம உயிரை, நம்ம சக்தியே, நம்மகிட்ட இருக்கிற சக்தி இருக்கு, என்ன நினைக்கிறோம் அதுவே பக்தி தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட இடத்துல சௌந்தரிய லகரி பாட்டில் உள்ள ஒரு வரி, அந்த வரியே வாழ்க்கையாக நடத்துக்கிறார். எப்படின்னு கேட்டா, தாயே ஜனனி காமாட்சி, ஆத்ம சமர்ப்பண பாவனையாலே எங்களுடைய வெறும் பேச்செல்லாம் உனக்கு ஜபமாகட்டும், எங்களுடைய கைத்தொழில் அனைத்தும் முத்திரையின் விளக்கமாகட்டும், நாங்கள் சாதாரணமாக நடக்கும் நடை பிரதட்சணமாகட்டும், சாப்பிடும் உணவு ஆவிர்வாகமாகட்டும், படுத்துக்கொண்டால் அதுவே நமஸ்காரமாகட்டும். தாயே காமாட்சி, இன்னும் சுகமாக என்னுடைய முயற்சியின்றி எந்த செயலெல்லாம் உண்டோ அத்தனையும் உன்னுடைய பூஜை முறையாகட்டும். சௌந்தரிய லகரி 27வது ஸ்லோகம். சௌந்தரிய லகரி வடிவமாக வாழ்ந்துவிட்டு தனக்குத்தானே ஆண்டவன் இட்டுக்கொண்ட கட்டளை நேரம் நெருங்குகிறது.
1994 ஜனவரி 8ஆம் நாள் நமக்கு எட்டாத உயரத்திற்கு அவர்கள் சென்றார்கள். என்றால் நமக்கு நம்ம மறைந்தாலும் நம் உள்ளத்தில் அவர்கள் என்று சொல்லி நிறைந்தார்கள். பெரியவா நமக்கு குருநாதனாக இருந்தா, ஹிந்து மத தலைவராக இருந்தா, எல்லா பெரியவர்களும் இருந்தாங்க. நமக்கு தாய் அவர் தான், எல்லாமாக அவர் இருந்து கடைசி வரைக்கும் யாரும் காட்டிக்கல. அவர் அந்த குறை உண்டு. ஆனால் அவர் யார் தெரியுமா? அது பரபிரம்மம், தன்னை காட்டிக்கொள்ளாது. இன்னைக்கு பிருந்தாவனத்தில் அங்கிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், காஞ்சிபுரம் மண்டலத்தில். அவர்களிருந்து உலகத்தை என்னை காப்பாற்றிக்கணும். என்னை பொறுத்தவரையில் மறைந்தார் சொல்லவே மாட்டேன், பாட்டு எழுத மாட்டேன். அந்த இதுக்கு நம் உள்ளத்தில் நிறைந்தார், நம்ம கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துவார். இந்த பக்தி திருநாள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விழா இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மனிதர்கள் நீங்க வர்றீங்கல்ல, வரும்போது கூட பக்தியாக இருந்தால் பரமாச்சாரியால் இருக்கான அன்பாக ஒருத்தர் பேசுங்க. அந்த இடத்துக்கு பெரியவா இருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நல்லபடி தர்மங்களை கடைபிடிக்க எங்க பெரியவா இருக்கான்னு சொல்லிட்டு வாழியவே பல்லாண்டு காலம் வந்த தாய்மாரும் பெரியோர்களும் வாழியவே, வந்த தாய்மாரும் பெரியோர்களும் வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் நம்ம பக்தி திருவிழாவும் வாழியவே, நம்ம பக்தி திருவிழாவே வாழியவே, பெரியோரையவே பல்லாண்டு காலம் 121 கோடியான இந்தியரும் இப்ப நான் சொன்னது நேத்தெடுத்த புள்ளி விவரம். இன்னைக்கு கணக்கெடுத்தா இன்னும் கொஞ்சம் பிறந்திருக்கும். மொத்தத்தில் எல்லாரும் வாழியவே. ஆமா, மொத்தத்தில் எல்லாரும் வாழியவே. பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி உரியதாக வாழிய 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 வாழியவே. ஹர ஹர சங்கர ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. வெல்க தமிழ். ஜெய்ஹிந்த்.